ஃபஸ்ட்டு குழியெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ண பின்னாடி எப்படி க்ளீன் பண்ணுறாங்க அது மாதிரி சுத்தமாக மண்ணையும் கொஞ்சம் கூட குழியில் விடாதீங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமேல் கலவை கலந்து ஜெல்லியை கலக்கணும். இப்படி தான் கலக்கணும். நல்லா கலவை கலந்துக்கணுங்க. நல்லா கலந்தால் தான் காங்கிரீட் மாதிரி ஒன்றரை ஜெல்லியை போட்டு கலக்கணும். கலந்து குழியில் குத்தான்னு வச்சு 4 மூலைக்கு 4 செங்கலை வச்சு போடணும். அடுத்து போட்டு நாளைக்கு போஸ்ட்டு மார்க் பண்ணணுங்க. போஸ்ட்டு மார்க் பண்ணுறது எப்படின்னா, நான் தூக்குண்டு விட்டுட்டு களவு போட்டு பார்க்கணும். களவு போட்டு தூக்குண்டு விட்டு மார்க் பண்ணணுங்க. மார்க் பண்ணி பாருங்கள், தூக்குண்டு விட்றோங்களா, அது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக மேலே நூல் கட்டின்னுக்கும். அந்த நூல் கட்டின்னுக்கிறதுக்காக தூக்குண்டு விட்டு 4 மூலை செக் பண்ணிவிட்டு அளவு தூக்குண்டு விடணும். அந்த நூல் தான் அளவு, அதுக்காக தூக்கிட்டு பாருங்கள். அது மாதிரி கரெக்டாக சுகர் விட்டு எல் ஷேப் பண்ணணும். எல் ஷேப் விட்டு நம்ம கரண்டில் மார்க் பண்ணணும். சென்டராக அந்த தூக்குண்டு நுனி இருக்கு இல்லைங்க, அதுக்கு சென்டராக மார்க்கு பண்ணிவிட்டு ஒரு மட்டைக்கோடோ இல்லை மூளை மட்டமோ ஏதோ ஒன்று மொத்தம் இது மாதிரி எல் ஷேப்புக்கு மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று மட்டைக்கோல் இல்லைன்னா மூளை மட்டம் தான் ஒன்று பெட்ரு, அதுக்கு அங்கே வச்சு கோடு போடணும். பாருங்கள் எப்படி கோடு போடுறேன்னு. மார்க்காக பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. மார்க்குக்காக கோடு போட்டுட்டு அப்படியே எல் ஷேப் போடணும். கோடு எல் ஷேப் போட்டால் தான் அது அளவு வரும். சும்மா ஒரு பக்கம் போட்டுங்கனால ஆகாது. எல் ஷேப்பு போட்டுட்டு மூளை மட்டத்துக்காக போடணும். மூளை மட்டத்துக்காக போட்டுட்டிங்கன்னா அப்போ எப்படி குச்சி 1 அடி குச்சி 3/4 அடி குச்சி வச்சுன்னுக்கிறேன். அது வச்சு மார்க் பண்ணணும். 1 அடி போஸ்ட்டு, இது 1க்கு 3/4 போஸ்ட்னால நான் 1 அடி குச்சி ஒன்று உடச்சிக்கணும். தொடப்பூச்சி அப்புறமேட்டுக்கு 3/4 அடி தொடப்பூச்சி வச்சு இந்த பக்கம் 1 அடி வாட்டத்துக்கு வச்சு மார்க் பண்ணுறேன்னா அப்படி அதே மாதிரி இந்த பக்கம் வச்சு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு ஒன்று போடணும். அதே மாதிரி மட்டைக்கோலில் வச்சு கோடு போடணும். மட்டைக்கோலில் வச்சு கோடு போட்டுட்டு மொத்தம் ஷேப் வந்துடும். அந்த பக்கம் கோட்டு போட்டுட்டா அப்போ 3/4 அடி இருக்கு இல்லைங்க, 9 இன்ச்சு குச்சி. அடுத்தது 9 இன்ச்சு குச்சி வச்சுட்டு பின்னாடி தான் இப்படி வைக்கணும். 9 இன்ச்சு குச்சி இப்படி வச்சிங்கன்னா பாக்ஸ் ஷேப்புக்கு வந்துடும். பாருங்கள், வைக்கிறோம் பாருங்கள், அது கோட்டில் வைக்கிறோம் பாருங்கள். 9 இன்ச்சுக்கு வைக்கிறோம். அதுதான் 9 இன்ச்சு குச்சி. வச்சுட்டுங்கண்ணா 9 இன்ச்சு குச்சி இந்த பக்கம் 2 பக்கம் வரணுங்கன்னா தான் பாக்ஸ் மாதிரி வரும். ஒரு வீட்டுக்கு இது முக்கியங்க. அப்படியே பண்ணாமல் தூக்கி வைப்பாங்க சில பேர் மேஸ்திரிங்க. அப்படியெல்லாம் ஒத்துக்காதீங்க. இந்த மார்க் பண்ண சொல்லுங்கள். மார்க் பண்ணால் தான் அந்த கம்பி ஸ்ட்ரெயிட்டு அந்த நூலுக்கும் இதுக்கு வச்சா தான் போஸ்ட்டு கரெக்டாக வரும். இப்படி வச்சாலும் எப்படியும் மிஸ் ஆகும். அதுக்கு மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இது. அப்படியே வச்சிங்கன்னா 3 இன்ச்சு 4 இன்ச்சு மிஸ் ஆகும். மிஸ் ஆச்சுங்கன்னா அப்புறம் கீழே மிஸ் ஆகிட்டு பின்னாடி மேலே போய் கட்டிப்பாங்க. உள்ளே பாருங்கள், ரிங்கு இப்படி தான் இருக்கணும். அது மாதிரி 40 டிகிரி வலிசி இருக்கணும். உக்கு உள்ளே ரிங்கு வச்சு அடிச்சிங்களா, இதுக்காக தான் ஸ்ட்ரெயிட்டாக போஸ்ட் நிறுத்தணும். மரம் என்ன பண்ணணும்னா கவர் பிளாக் 2 கவர் பிளாக் வச்சு கட்டுறோம். எனக்கு கீழே மேட்டை உட்காரத்துக்கு ஹைட்டுக்கு மேட்டு இல்லைன்னா ஒரு நல்லா வச்சு அமர்ந்துக்கும்.
எதுக்கு கட்டுறாங்கன்னா அப்போ தான் கவர் பிளாக் நவராமல் இருக்கும். இல்லை கவர் பிளாக் வந்து நவுந்துடும். அதனால் கவர் பிளாக் வச்சு நல்லா கட்டிட்டோம். அப்புறம் போஸ்ட்டு எப்படி நிறுத்தணும் பாருங்கள். கவர் பிளாக் வச்சுருக்கிறதெல்லாம் தெரியுதுங்களா? கீழே மார்க் போட்டுருக்கிற பாருங்கள். அந்த மார்க்குக்காக மேலே நூல் கட்டி நிற்போம். அளவுக்காக அந்த நூலுக்கு குத்தணும். கீழே மார்க்குக்கும் பிடிச்சி கரெக்டாக இருக்கா இல்லையா, ஸ்ட்ரைட்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு கொம்பு வச்சுக்குவோம். கொம்பு வைக்கல ஆடும். டபுள் சைடு கொம்பு வைக்கணும், சிங்கிள் சைடு இல்லை. ஃபஸ்ட்டு தூக்குறதுனால நாங்கள் சிங்கிள் சைடு வச்சு நிற்கிறோம். அப்புறம் வெளில எல்லா போஸ்ட்டுக்கும் டபுள் சைடு வச்சிடறோம். டபுள் சைடு வச்சா மட்டும்தான் நல்லாயிருக்கும். சிங்கிள் சைடெல்லாம் வைக்கக்கூடாது. டபுள் சைடு இருந்தால் தான் போஸ்ட் ஆடாமல் இருக்கும். கீழே அந்த மார்க் பண்ணனால அந்த மார்க்கை பார்த்து மேலே நூல் பார்த்து வச்சுட்டுங்களா, வச்சுட்டும் தூக்கிட்டும் பார்க்கணும். ஏன்னா இதே நம்ம என்ன வைக்கிறாங்க, வச்சுட்டு பின்னாடி தூக்கலையே அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. மார்க் தான் பண்ணிட்டுமே என்ன தூக்கணும் அப்படியெல்லாம் நினைக்கவே கூடாது. நூலுக்கு வச்சுட்டுங்களா, கீழே மார்க்குக்கு வச்சாச்சு, மேலே நூலுக்காக வச்சாலும் தூக்கு வந்துடும். இருந்தாலும் தூக்கு விட்டு பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? தூக்கு விடாமல் எந்த வேலை செய்யாதீங்க. தூக்கு விட்டு பாருங்கள். கூட நின்று வீட்டுக்காரங்கெல்லாம் நின்று பார்க்கணும். கரெக்டாக கீழே மார்க் பண்ணிவிட்டு மேலே நூலுக்காக மார்க் பண்ணிவிட்டு தூக்கிடணும். அதே மாதிரி பைண்டிங் ஒயர் போடுறதும் ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்க, அந்த தெரியுதுங்களா பேரிங்கு, அந்த பேரிங்க்கு எல்லாத்துக்குமே ஜாயிண்ட் போடுறோம் பாருங்கள். ஜாயிண்ட் போடணும், பைண்டிங் பண்ணணும். பைண்டிங் பண்ணலாம் நல்லா இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒன்று பண்ணிடுவாங்க. அந்த ஒன்றுலாம் பண்ணக்கூடாது. எங்கெங்கே ஜாயிண்ட் இருக்கோ அங்கெல்லாம் அந்த ஜாயிண்ட்லலாம் கம்பி உட்காந்துன்னு பாருங்கள், கம்பி மேல் கம்பி, அந்த இடத்துல எல்லாம் பைண்டிங் பண்ணணும். பண்ணாமலாம் இருக்கக்கூடாது. பண்ணி ஆகணும். பண்ணால் தான் இழுத்து பிடிக்கும். தெரிஞ்சுங்களா? பைண்டிங் பண்ணின்னுக்கிறதா எல்லாத்துக்குமே இதுக்குமே கட்டிடணும். கட்டாமல் இருக்கவே கூடாது. அந்த பேரிங்லலாம் கட்டிடணும். கீழே பாருங்கள், மார்க் பண்ணியிருக்குன்னா மார்க் நேராக ரிங்கு இருக்கா, நல்லா தெரியுதா பாருங்கள். அதுக்கு தான் கீழே மார்க் பண்ணியிருக்குது. அது காங்கிரீட்டு போடுறோங்க. M25 காங்கிரீட்டு. M25 காங்கிரீட்டு எதுக்குன்னா அதுதான் நல்லாயிருக்கும். எப்பயுமே M20 எல்லாம் போடாதீங்க, M25 காங்கிரீட் போடுங்க. அதுவும் நாங்கள் வந்து 1.5 அடி காங்கிரீட்டு போட்டுக்கிறோம். 1.5 அடி காங்கிரீட்டு போட்டுக்கிறோம். 1.5 அடி காங்கிரீட்டு போடுறது நல்லது. ஒரு குழிக்கு 4 மூட்டை ஆகுது சிமெண்ட்டு. அதனால் நான் M25 போடுறது தான் நல்லது, சிறப்பு. அதே மாதிரி குழியில் மண் இறங்காமல் இருக்குது சீட்டு போட்டுக்கிறோங்க பாருங்கள். நாங்களாம் காங்கிரீட்டுக்காரங்க எப்பயும் வந்தாங்கன்னா சீட்டு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இந்த காங்கிரீட்டுக்காரங்க சூப்பராக பண்ணுறாங்க. நம்ம சொல்கிறது அவங்க குறைக்கிறதில்ல, ஒன்றும் இல்லை. கரெக்ட்னா கரெக்டு, எப்படி கேட்குறோமோ அப்படி கொடுக்குறாங்க பாருங்கள். நம்மக்கிட்டலாம் ஜல்லி தான் அதிகமாக இருக்கும், மட்டி கம்மியாக தான் இருக்கும். ஜல்லி தான் அதிகமாக இருக்கும். இந்த சீட்டு போடுறனால தான் மண் குழியில் இறங்காமல் வருது. சீட்டு போடாமல் விட்டுட்டா என்ன பண்ணும், மண் இறங்கும். அடுத்து ஒய்ஃப்ரேட்டரும் போடலாம், குச்சி வச்சும் குத்தலாம். எங்கக்கிட்ட ஒய்ஃப்ரேட்டு இருக்கனால நாங்கள் ஒய்ஃப்ரேட்டு யூஸ் பண்ணுறோம். ஒய்ஃப்ரேட்டு இல்லாதவங்களுக்கு கொம்பில் வச்சு கூட குத்தலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கெல்லாம் வாஸ்து பற்றி உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மேஸ்திரி வேலை பற்றி எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.